சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தண்ணி வட்டி, அதில் ஒரு மோர் தென் 25 ப்ராப்ளம்ஸ் கவுண்ட் அவுட் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சேனலில். அது எதுக்காக ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது, மாடி கட்டணும் அப்படின்னீங்கன்னா அதனுடைய அஸ்திவாரம், தட் இஸ் பேஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கட்ட முடியும். பேஸ் நல்லா கட்ட முடியாது. ஸோ பேசிக்காக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால பல அந்த சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸ் வச்சு ஒரு 25க்கு மேலே நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கு. இந்த கிளாஸில் வந்து ஒரு 50 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணுறோம். இந்த ஃபண்டமெண்டல் நமக்கு நல்லா தெரிஞ்சுன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்னால் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஃபார்முலா வந்து தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRT by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRT by 100. இந்த பிங்கிறது பிரின்சிபிள். பிரின்சிபிள் என்ன சொல்கிறாங்க, அசல் தமிழ் அசல் பொறுத்து. இதுதான் பேங்கில் நம்ம டெபிட் பண்ணுற அமௌண்ட்டு. ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம். எவ்வளோ நீங்கள் 10%, 12%. அடுத்த டீங்கிறது எத்தனை வருடங்கள், மாதம் கிடையாது, டேஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது வருடம். ஓகே, எத்தனை வருடம் அப்படின்னு. அப்போ இந்த 4 டேர்ம் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு டேர்மு, பி பிரின்சிபிள், அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த டேர்ம். இந்த 3 டேர்ம் தெரிஞ்சால் ஒரு டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இதனுடைய விஷயம். அதே மாதிரி இந்த 3 டேர்மில் எந்த டேர்ம் மாறினாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாறும். அல்லது நமக்கு டேர்ம் தெரியணும் அப்படின்னா பிஆர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும், தனி வட்டி தெரியணும். ஆக 3 டேர்ம் தெரியுறப்போ ஒரு டேர்ம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் போட்டு வரேன். இப்போ நான் 25,000 வந்து அசல், அதாவது பி வந்து 25,000 rupees, 25,000 முடியும். ஓகே, அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் டேர்ம் தட் இஸ் ஈக்குவல் டு 5. நான் ஆன்சர் கொடுக்க சிம்பிளாக நம்ம போட்டுக்கலாம். அதனால தான் நான் ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்து அதில் நீங்கள் டிக் அடிக்கிறதுங்கிற அவசியம் இல்லை. இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு, நாட் இன்ட்ரெஸ்ட். அவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்குறேன், வட்டி கேட்குறேன். மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், மொத்தங்கிறப்ப சம் ஏ, இதுதான் மொத்தம் சம். இது மொத்த மெச்சூரிட்டி வேல்யூ அப்படிம்பாங்க பேங்க்கில். ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ், பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதை எழுதி ஆட் பண்ணால் அதான் முதிர்ச்சி தொகை. அதை மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ பிரின்சிபல் நமக்கு தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாது. இதை எழுதி ஆட் பண்ணோம்னா மொத்த தொகை நமக்கு கிடைக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி 25,000, ஆர் வந்து 10, டி வந்து 5 டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2,500 into 5 that is equal to 7,500 rupees. 7,500. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு, 5 இயர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் rupees 7,500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. நீ அமௌண்ட் லிமிட்டட் வந்து 25,000. ஓகே, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது, பிரின்சிபல் வந்து 25,000 rupees, 25,000 ப்ளஸ் 7,500 தட் இஸ் ஈக்குவல் டு 32,000 rupees, 32,500. திஸ் இஸ் த ஆன்சர். அப்போ 4 ஆன்சரை எந்த ஆன்சர் இருக்குன்னு பார்த்து நீங்கள் டிக் பண்ணிக்க முடியும். இதில் 3 கொடுத்துருக்கேன். இது 25,000 பி கொடுத்தாச்சு,
ஆர் கொடுத்தாச்சு, டி கொடுத்தாச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து நம்ம மொத்த தொகையை கண்டுபிடிக்க முடியும். This is the first problem. Second problem, asal அதாவது 25,000, principal is 25,000, rate of interest is 10%, and 6 months 6 மாதத்தில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு, வட்டி எவ்வளவு கேட்கலாம். வாட் இஸ் த மெச்சூரிட்டி வேல்யூ, முதிர்ச்சி தொகை எவ்வளவு அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ 6 மாதம் அப்படின்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ 6 மாதங்கிறப்ப ஸோ 12 divided by 6 that is equal to 6 divided by 12 that is equal to 1/2 years அல்லது 0.5 years. ரைட்டா? அப்போ 6 மாதங்கிறது 0.5 years குறிக்கும். ஏன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் பிஆர்டி பை 100, இந்த டீங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் குறிக்கும், நம்பர் ஆஃப் மந்த்ஸையோ நம்பர் ஆஃப் டேஸையோ குறிக்காது. வி ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு இயர்ஸ். அப்போ 0.5 years. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் பி இஸ் ஈக்குவல் டு rupees 25,000. ஓகே, and rate of interest is 10%. Term is equal to 0.5. Okay. அப்போ simple interest is equal to 25,000 into 10 into 0.5 divided by 100. So formula 3 term நமக்கு தெரிஞ்சிச்சு, 4th term ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா 250 into 10 2500 into 0.5. So 2500 divided by 2, that is rupees. This is 2000. Okay, 2500 into 0.5, that is equal to 1250. So rupees 1250. 6 months நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னீங்கன்னா 1250 ரூபா. 6 மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. இப்போ அவங்க கேள்வி வந்து மொத்த தொகை எவ்வளவு, வாட் இஸ் த மெச்சூரிட்டி வேல்யூ, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஆல்வேஸ் மொத்த தொகை ஏ இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல்? பிரின்சிபல் இஸ் 25,000 rupees. ஓகே, பிளஸ் 1250. ஸோ 26,250 rupees கிடைக்கும். எப்போ? 6 மாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய முழுச்சி தொகை இவ்வளவு தான். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. 6 months நீங்கள் போட்டிங்கன்னா 25,000க்கு 1250 ரூபா கிடைக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் கரெக்டான நம்ம பார்க்குறோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேர்ம் ஈக்குவலண்ட்டாக வரணும், அல்லது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கரெக்டாக வருதுன்னு பார்க்குறோம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். 1000, this is 1250 is equal to 25,000 into 10 into T divided by 100. So 1250 into 100 divided by 25,000 into 10, that is equal to T. But T ஓட வேல்யூ 0.5 வரணும். 0.5 தான் 6 months வரணும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அடிச்சுக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் அடிக்கிறேன். 125 by 250, that is equal to 1/2, that is 0.5 years. So the problem is correct. ஸோ 4 ஆன்சரில் எங்கே 0.5 இருக்குது அப்படின்னு நீ பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதாவது 3க்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து 6 மாதம் தான் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 0.5 years இயரை கன்வெர்ட் பண்ணலாம் கஷ்டமாயிடும். For third problem, same principle is 25,000. Okay, rupees 25,000. Rate of interest is
10 percentage. இப்போ 73 days. So 73 days. The days வந்து you have to convert into years. So how many days here? 365. Therefore 73 by 365. Okay. So 73 5 36. Okay. So this is 1 by 5. That is equal to 0.2. 0.2 years or 1 by 5 years. So we have to convert 73 days equal to 0.2 years. So we know the principle, we know the rate of interest, we know the term T. We can easily calculate the simple interest. Okay. Simple interest is equal to P 25,000 into that is 10 into 0.2 divided by 100. Okay. So simplify it. This two terms get cancelled. 2,500 into 0.2. 0.2. This is a simple interest. So this is rupees 0.2, that is 500 rupees. Simple interest for 73 days rupees 500. Okay. This is the interest. What is the question? What is the value of A? What is the matured value? A is equal to P plus simple interest. So 25,000 plus 500, that is your rupees 25,500. So this is the answer. You can also verify 25,000. What is the value? So on the 4 answer la 25,500 எங்க இருக்குன்னு பார்த்து நீங்க அடிச்சுக்க வேண்டியது. So 73 days கொடுக்குறப்ப அதை இயரா கன்வெர்ட். Fourth problem. Principal is 25,000 same. Rate of interest is 10%. Year term is 1.5 years. What is the maturity value? மொத்த வேல்யூ எவ்வளவு? இப்போ 1.5 வருஷம் அப்படின்னா 18 months. 12 plus 6, that is equal to 18 months. அப்படி எழுதலாம். இல்லது 1/2, that is equal to 3/2. 3/2 அப்படி எழுதலாம். 3/2 months எழுதலாம். 1.5 yearsங்கிறது 3/2 years. 3/2 years. That is equal to 1.5 years. Okay. So 3/2 க்கு பதிலா 1.5 போடலாம். Okay. ஆக 1.5 years அப்படிங்கிறப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? வருஷமா கன்வெர்ட் பண்ணணும். வருஷமா கன்வெர்ட் பண்ணப்ப 1.5 years போட்டுக்கலாம். அல்லது 3/2 போடணும். எந்த இது போட்டாலும் கரெக்டாக வரும். ஓகே. அப்போ திரும்பவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 25,000 into 10 into 1.5 divided by 100. So that is 2,500 into 1.5. அவ்வளோதான். This is a simple interest. Okay. அப்போ 2,500 plus 1,250. So 3,000 எவ்வளோ? 1,250 3,750 வரும். 3 rupees 3,750. This is the interest, simple interest you get. So simple interest எவ்வளவு? 3,750 ரூபாய். ஓகே. அப்போ மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவு? மெச்சூரிட்டி வேல்யூ A is equal to 25,000 plus 3,750. So 5, 7, 8, 28,750 rupees. So after 6 months, at the end of the 6 months, sorry, 1.5 years, a person will get a 28,750. இப்போ இந்த இது கரெக்டா? இது வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். சிம்பிளா கூட பார்க்கலாம். 28,750. 750. Sorry, principal
நம்ம இந்த வாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பிரின்சிபல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3750, தட் இஸ் ஈக்குவல் டு பி 25,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் வச்சுக்கோம். திஸ் இஸ் 1.5 டிவைடட் பை 100. ஓகே, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வரணும், அதுதான் இந்த ப்ராப்ளம் கரெக்ட். ஓகே, அப்போ 3750 into divided by 250 and into 1.5, that is equal to R. Then அடிச்சீங்கன்னா 375 by 25 into 1.5, rate of interest 10%. So the problem is correct. Last problem, here the principal is 25,000, rate of interest is 10%, period is 3 months 73 days. 3 months 73 days. What is the maturity value? மொத்த தொகை எவ்வளவுதான்? இப்போ பிரின்சிபல் பிங்கிறது 25,000 rupees, 25,000. ஓகே, அது தெரிஞ்சிச்சு. And rate of interest is equal to 10%. அது ஓகே. டீங்கிறது 3 months and 73 days. ஓகே, இப்போ 3 monthsங்கிறது 3 by 12, that is equal to 1 by 4 years. 73ங்கிறது 73 by 365, that is equal to, okay, that is equal to 1 by 5. இது ஒரு term. So total எவ்வளவு? 1 by 4 plus 1 by 5, that is equal to 9 by 20. So this is the term, 9 by 20 years. 9 by 20 years. Okay, now we can easily calculate what is a simple interest. You know the formula? ERT by 100, 25,000 into 10 into 9 by 20 divided by 100. Okay, so 25,000 into 10 into 9 divided by 20 into 100. Simplified, that 3 terms. So 250 into 9. 250 into 9 divided by 2. That is equal to cyber 45 ಬಾಕಿ 22. 2250 by 2. So simple interest is rupees 1,125. So this is the simple interest. Okay, what is the maturity value? That is 25,000 plus 1,125. 5216, 26,125. This is the value I will get after 3 months and 73 days. Okay.